ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்தா ரெசிபி தாங்க நம்ம செய்ய போகிறோம். இப்போ பாஸ்தா சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு பாஸ்தானா என்னன்னு கூட தெரியாமல் இருப்பாங்க. ஸோ இது ரொம்ப டேஸ்டான முறையில் நம்ம செய்ய போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்தா ஃபஸ்ட்டு நல்லா வேக போடுறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா வேக போட்டு எடுத்துக்கலாம் பாஸ்தாவை. இப்போ நல்லா வெந்துட்டுருச்சு பாருங்கள். இப்போ நல்லா வெந்துட்டுருக்குது. இன்னும் நல்லா நமக்கு இப்போ பாருங்கள், நான் நல்லா வேக விட்ருக்குறேன். இப்போ பாருங்கள், லைட்டாக கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த கொதியோடு மட்டும் இல்லாமல் இன்னும் நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் பாஸ்தாவை. இது நல்லா வேகட்டும்னு சொல்லிட்டு இது வேகிற வரையும் நம்ம அது கூட ஆட் பண்ணுறது எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுக்குவோம். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகா, இது 3 தான் நான் ஆட் பண்ண போகிறேன் பாஸ்தா கூட. ஸோ இதை 3ஐயும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க. இப்போ நல்லா நம்ம எவ்வளவுக்கு மெலிசாக கட் பண்ணணுமோ அவ்வளவுக்கு நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். 3 மட்டும் தேவை இதுக்கு பாஸ்தா கூட சேர்க்குறது. ஸோ இது 3 போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 3ஐயும் கட் பண்ணி வச்சுட்டு நம்ம வானிலில் எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம கடுகு போட்டு பொரிய விடணும். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கடுகு நல்லா பொரிய விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். கடுகு நல்லா பொரிய விட்டு தான் அதை எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம தேவையானது என்னென்ன கட் பண்ணி வச்சுருப்போமோ அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நான் பீன்ஸ் சேர்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் கேரட் சேர்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா நான் கொட்டிட்டேன். இப்போ பாருங்கள், இது நல்லா நம்ம எண்ணெயிலே பொரிய விடலாம். எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு அதையெல்லாம் நல்லா சேர்றபடி நம்ம எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிடணும். எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டில் தண்ணி ஊற்றணும். தேவையான அளவு கொஞ்சமாக அந்த காய் வேகிற வரை நம்ம தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப ஊற்றக்கூடாது, லைட்டாக இத்துணுன்னா தான் நம்ம ஊற்றணும் தண்ணி. ஸோ காய் நல்லா வெந்து வர நம்ம அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு நம்ம தண்ணி லைட்டாக சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ பாருங்கள், நான் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் பாருங்கள். எண்ணெயும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாஸ்தா ரெசிபி நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நெய் இருந்ததுன்னா நெய்யும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீங்கள். நான் நெய் இல்லை, அதனால் எண்ணெய் மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நான் எண்ணெயில் நல்லா வதக்கியிருக்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லா எண்ணெயிலே நல்லா பொரிய விடணும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் தண்ணி இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா தண்ணி ரொம்ப வைக்கக்கூடாது நம்ம. ஏன்னா அந்த காய் வேகிறதுக்கு மட்டும்தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். பாஸ்தா ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். பாஸ்தா வெந்துருச்சு, நம்ம இறக்கி வச்சாச்சு பாஸ்தாவை. தண்ணியை ஈர்த்துட்டு நம்ம வச்சுருக்குறோம். ஸோ இது நம்ம காய்க்கு தேவையான தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் நமக்கு தண்ணி தேவைப்படாது. ஸோ இந்த தண்ணியிலே காய் நல்லா வெந்து சுருங்கி வந்துடும். பாருங்கள் எப்படி கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். ஸோ காய் நல்லா வேகணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயும் லைட்டாக உப்பு போட்டுக்கணும். நம்ம பாஸ்தாவில் உப்பு போட்ட மாதிரி இதுலேயும் உப்பு போட்டுக்கணும். தேவையான அளவு போட்டு நம்ம நல்லா கொதிக்க விடலாம். ஸோ நல்லா கொதித்ததுக்கப்புறம் நமக்கு நல்லா கட்டியாக வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த டைமிங்கில் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூட சேர்த்துக்கணும். ஸோ இஞ்சி பூண்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. இது நான் கடையில் வாங்கினது. அப்போதைக்கு நான் அர்ஜென்ட்டாக செஞ்சனால நான் அதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கல. ஸோ இதுக்கு கொஞ்சமாக நம்ம அரைக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் நான் கடையில் வாங்கியே சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் கடையில் வாங்கி சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள். இப்போ கேரட்டு, பீன்ஸு கூட இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தனி மிளகாத்தூள் பொடி தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ தனி மிளகாத்தூள் பொடி லைட்டாக ஆட் பண்ணிக்கணும். நம்ம ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. நம்ம தேவையான அளவு நமக்கே தெரியும் எவ்வளோ செய்கிறோம் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம தனி மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கணும். வேறு எந்த பொடியும் நம்ம கலந்துடக்கூடாது. ஸோ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கணும். ஏன்னா அதுதான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் அது கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக போட்டு மேட்ச் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். உங்கள்கிட்ட நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக சேர்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூட ரெட்டு டொமேட்டோ சாஸாக இருந்தாலும் பரவாயில்ல, சில்லி சாஸாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் என்ன
என்கிட்ட டொமேட்டோ சாஸ் இல்லை, அதனால் சில்லி சாஸ் தான் சேர்த்துருக்குறேன். ஸோ வந்துட்டு எப்படி நம்ம எவ்வளவுக்கு அதுக்கு தேவையான அளவு நம்ம சில்லி சாஸ் சேர்த்து நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா அடுப்பில் வந்து வேக விடணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிரேவி போல் நமக்கு கிடச்சிருச்சு. தான் நம்ம வந்து பாஸ்தாவை சேர்க்க போகிறோம். ஸோ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கணும். நல்லா அது வந்து குருமா ஸ்டேஜில் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி கிடச்சோன்னே எல்லாமே நான் கொடுத்தது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டில் வந்துட்டு பாஸ்தா சேர்க்க போகிறோம். இப்போ வந்து பாஸ்தா நம்ம சேர்த்துக்கலாம். பாஸ்தா வந்து ஃபஸ்ட்டிலே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கணும் பாருங்கள். ஸோ இந்த பாஸ்தாவை எல்லாத்தையும் அந்த கிரேவியோடு நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. அவ்வளோதான் வந்து பாஸ்தா ரெசிபி. இது வந்து ரொம்ப அருமையாக இப்படி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து செஞ்சோடனே இதை வந்து சாப்பிட்றணும். கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு போயிடும். ஸோ செஞ்சோடனே வந்துட்டு மேகி போல் தான் இது வந்து நம்ம செஞ்சோடனே சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்குங்க. டேஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரியாவே செய்யணும். லாஸ்ட்டில் வந்து சாஸ் சேர்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ சாஸில் தான் நமக்கு வந்து டேஸ்ட்டே கொடுக்கும். எல்லாம் சேர்த்துட்டு நம்ம லாஸ்ட்டில் வந்து சாஸ் சேர்க்கணும். அது சில்லி சாஸாக இருந்தாலும் பரவாயில்ல, டொமேட்டோ சாஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாச்சும் ஒரு சாஸ் நீங்கள் வந்து சேர்க்கணும் கண்டிப்பாக. ஸோ அப்போ தான் வந்து இந்த பாஸ்தா ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு முக்கியமான வீடியோஸ்லாம் நிறையா போட்டுட்ருக்கோம். ஸோ குக்கிங்ஸ் வீடியோஸாக இருக்கட்டும், மேக்கப்ஸ் வீடியோஸாக இருக்கட்டும், அண்ட் அனதர் விலாகாக இருக்கட்டும், எதுனாலும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் தான் நான் போட்டுருக்கேன். ஹோம் ரெமடிஸ் நிறையா போட்டுட்ருக்கிறேன். ஸோ நம்ம வீடியோவை மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோ இப்போ வந்து நம்ம பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் உண்மையிலே நல்லா இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த பொருளெல்லாம் சேர்த்து நீங்கள் பண்ணையில் ரொம்பவே நல்லாயிருக்கும். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக. நான் மஞ்சள் தூள் சொல்லலை, மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டு நம்ம கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கணும். கொத்தமல்லி லைட்டாக தூவி விட்டு நம்ம இறக்கிட்டு சாப்பிடலாம். அவ்வளோதானே. பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு, நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிடு. நல்லா இருக்கா? எப்படி பண்ணியிருக்கிற பாஸ்தா ரெசிபி?